அனைத்து யூடியூப் நண்பர்களுக்கும் வணக்கம். நான் தங்களுடன் இந்த என்னுடைய சேனலின் 13வது காணொளி மூலம் உரையாடுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த என்னுடைய சேனல் நேம்டு பக்தி சிந்தனா தங்களின் எல்லோருடைய கருத்தையும் கவர்ந்து மேலும் மேலும் ஆதரவை பெற்றுத் தருவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர்களே, இன்று குருவாரம். குரு பகவானின் அருளால் குரு பார்க்க கோடி நன்மை என்ற வாக்கியத்துக்கு ஏற்ப குரு பகவானை வணங்கி இந்த காணொளியை வெளியிட விரும்புகிறேன். நண்பர்களே, பொதுவாகவே குருவாரம் என்றால் மகான்களை ஆராதிப்பதற்கு உகந்த நாள் என்று பொருள்படும். ஸ்ரீ குரு ராகவேந்திரர், ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா, ஸ்ரீ மகாபிரிவா ஆகிய மகான்களை இந்த குருவாரத்தில் ஆராதனை செய்து அவர்களின் அருள் மொழிகளை அறிந்து நம் வாழ்க்கையை அதன்படி கொண்டு செல்வோமானால் நம் வாழ்க்கை நிச்சயமாக செழிப்படையும் என்பதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை. குரு ஸ்ரீ ராகவேந்திரரின் வாழ்க்கை வரலாற்றை நாம் ஒவ்வொருவரும் அறிந்ததே. திரு ரஜினிகாந்த் அவர்களின் சிறந்த நடிப்பில் உருவான ஸ்ரீ ராகவேந்திரர் படத்தின் மூலம் குரு ஸ்ரீ ராகவேந்திரரின் வரலாற்று சிறப்பினை மக்கள் சமுதாயம் அறிந்தது எனலாம். ஸ்ரீ ராகவேந்திரரின் இளமை பருவம், மதுரையில் கல்வி கற்பது, துண்டீர மண்டலத்தில் வாழ்வது, திருமணம், வறுமையில் வாடுவது, ஸ்ரீ சுதீந்திர தீர்த்தரை கும்பகோணத்தில் சந்திப்பது, அவரிடம் கல்வி கற்பது, இவரை சந்நியாசத்திற்கு வற்புறுத்த இவர் மறுக்க, பின்னர் கலைவாணியின் கட்டளையினால் சம்மதிக்க, ஸ்ரீராமரின் பெயரோடு சந்நியாசம் ஏற்று ஸ்ரீராமரை ஆராதிப்பது, வாக்குகள், தீர்த்த யாத்திரைகள், கிரந்தங்களை யாத்தல் போன்றவைகளை நாம் அறிந்ததே. இத்தகைய சிறப்பு அம்சங்கள் கொண்ட ஸ்ரீ ராகவேந்திரர் கிபி 1671 மான்சாலம் என்கிற மந்திராலயம் கிராமத்தில் அவரது 76வது வயதில் ஜீவனுடன் பிருந்தாவனத்துள் பிரவேசித்திருந்தாலும் 100 ஆண்டுகள் வரை உள்ளும் வெளியிலும் இருந்து முழுமையாக தியானத்தில் அமர்ந்து உலகின் எந்த பகுதிக்கும் செல்லும் வல்லமையுடன் இருந்து வருகிறார். ஸ்ரீ ராகவேந்திரரின் அத்தியந்த ஆப்த நண்பர் அவருடைய சிஷ்யராகிய ஸ்ரீ அப்பனாச்சாரியர். அவர் ஸ்ரீ ராகவேந்திரரின் மேல் அதீத பக்தி கொண்டிருந்தார். ஸ்ரீ ராகவேந்திரர் பிருந்தாவன பிரவேசம் செய்யும் நாளன்று ஸ்ரீ அப்பனாச்சாரியரை அக்கறைக்கு, அதாவது பிட்சாலயாவிற்கு அனுப்பி தான் பிருந்தாவன பிரவேசம் செய்யும் விஷயத்தை அனைவருக்கும் தெரிவித்துவிட்டு வரும்படி அனுப்பிவிட்டார். பிருந்தாவன பிரவேசத்தின் போதும் தானும் உடனிருக்க வேண்டும் என அப்பனாச்சாரியார் துடித்தும் துங்கபத்ரா ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடியதால் ஸ்ரீ ராகவேந்திரர் மீது ஸ்லோகத்தை சொல்லிக்கொண்டே அவர் ஓடிவர இவருக்காக துங்கபத்ரா வழிவிட்டும் அப்படி வருவதற்குள் ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனத்தில் பிரவேசித்து விட்டிருந்ததால் ஸ்தோத்திரத்தை தொடர முடியாமல் நிறுத்தியதும் சாட்சி ஹயாஸ் யோத்ரகி என்ற பிருந்தாவனத்திலிருந்து குரல் கொடுத்து ஸ்ரீ ராகவேந்திரர் முடித்ததும் வெகு அற்புதமானவை. அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஸ்ரீ அப்பனாச்சாரியாரின் ஸ்ரீ ராகவேந்திர குரு ஸ்தோத்திரத்தை நாம் விளக்கத்துடன் காணலாம். ஸ்ரீ பூர்ணபோத குரு தீர்த்த பயோப்திபாரா காமாரி மாட்ச விஷமாட்ச சிரஸ்பிருசந்தி பூர்வோத்தராமித தரங்க சரத் சுஹம்சா தேவாளி சேவித பராங்கை பயோஜலக்னா ஜீவேச பேத குணபூர்த்தி ஜகத் சுசத்வ நீசோச்ச பாவமுகநக்ரகணை சமேதா துர்வாத்திய ஜாபதி கிளைர் குரு ராகவேந்திரா வாக்தேவதா சரிதமும் விமலீகரோதோ. ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமிகளின் வாக்காகிய கங்கை அடியேனை பரிசுத்தமாக்கட்டும். காந்தி ஒளி நிறைந்தவனான புதனுடைய பிதாவான பூர்ணச்சந்திரரின் உற்பத்தி ஸ்தானமாகிற சமுத்திரமே எல்லையாக கொண்டிருக்கிறது. மன்மதனுக்கு வைரியான ஞானக்கண் படைத்தவரான முக்கண்ணரான பரமசிவனுடைய தலையில் தரிக்கப்பட்டிருக்கிறது. கிழக்கு மேற்காய் மோதும் ஏராளமான அலைகளில் சஞ்சரித்து விளையாடும் அழகிய அன்னங்களை கொண்டிருக்கின்றன. தேவர்களால் சேவிக்கப்பட்ட பரமாத்மாவின் சரணகமலங்களில் சம்பந்தப்பட்டதாயும் இருக்கிறது. கடூரமாய் கத்தும் ஆட்டுக்கடாக்களை விழுங்குவதாயும் யானை ஆழ்ந்த முகங்களை கொண்ட முதலை கூட்டங்களையும் கொண்டதாக இருக்கிறது. இந்த ஸ்தோத்திரம் ஸ்ரீ மத்வாச்சாரியரிடம் சாஸ்திர கடலை எல்லையாக கொண்டிருக்கிறது. காம குரோதாதிகளை அழிக்கக்கூடியது. ஞானிகளால் கொண்டாடப்படுகிறது. அநேக மகா சந்நியாசிகள் சேவித்து வரும் ஸ்துதி இது. ஸ்ரீஹரியில் சம்பந்தம் பெற்றுள்ளது. துவைத மத சித்தாந்தத்தை ஸ்தாபனம் செய்வதாக உள்ளது. இப்பேற்பட்ட ஸ்ரீ ராகவேந்திர சத்குருவின் வாக்காகிற கங்கை அடியேனை பரிசுத்தமாக்கட்டும். ஸ்ரீ ராகவேந்திர சகல பிரதாதா ஸ்வபாத கஞ்சத்வய பக்தமத்ய அகாத்ரி சம்பேதன திருஷ்டி வஜ்ரஹ க்ஷமா சுரேந்திரோசவத் மாம்சதாயம். ஸ்ரீ ராகவேந்திரர் தம்மிரு பாத பங்கயங்களில் பக்தியை கொண்டவர்களுக்கு எல்லா அபீஷ்டங்களையும் கொடுத்து அருள் புரிவார். பாபமாகிய பர்வதத்தை, மலையை பூரா அழிப்பதில் தம் பார்வையாகிய வஜ்ராயுதம் கொண்டவர். பூலோகத்து தேவர்களான பிராமணர்களில் இந்திரன் சிரேஷ்டராவார். அப்பேற்பட்ட பிரசித்தரான ஸ்ரீ ராகவேந்திரர் என்னை எப்போதும் காப்பாராக.
श्रीराघवेन्द्रो हरिपादो कञ्ज निषेवणालब्धसमस्तसम्पत् देवस्वभावो दिविजत्रिमोयम् इष्टप्रतो சதத பூயாத். ஸ்ரீ ராகவேந்திரர் ஸ்ரீஹரியின் சரணகமலத்தை நன்கு பரிசரணை செய்து அதனால் எல்லா ஐகிக ஆமுஷ்மிக சம்பத்துக்களை அடைய பெற்றவர். தேவாம்சம் பெற்றவர். கற்பக விருட்சத்திற்கு ஒப்பானவர். அடியேனுடைய அபீஷ்டத்தை எப்பொழுதும் அளிப்பவராவாராக. भव्यस्वरूपो भवदुःखदूल शङ्काग्निकर्यग सुखधैर्यशाली समस्तदुष्टग्रहनिग्रहेशो துரத்தேர்பப்ளவ சிந்து சேத்து. அவர் மங்களஸ்வரூபம் உள்ளவர். சம்சாரத்தில் ஏற்படும் சங்கடங்களாகிய பஞ்சு பொதிக்கு நெருப்பை போன்றவர். ஆனந்தமும் தைரியமும் இயற்கையாக கொண்டவர். எல்லா வகையான பிசாசம் முதலிய துஷ்ட கிரகங்களை அடக்கப் பெறும் வல்லமை வாய்ந்தவர். கடக்க முடியாததான உபதிரவ சமுத்திரத்தினின்றும் கரையேற்றுபவர். நிரஸ்ததோஷோ நிரவத்தியவேஷக பிரத்யர்த்தி மோகத்வ நிதான பாஷக வித்வத் பரிஜ்ஞேய மகாவிசேஷோ வாக்வைகரி நிர்ஜித பவ்யசேஷ. காமாதி தோஷங்களற்று போனவர். தோஷமற்ற உருவம் உள்ளவர். பிரதிவாதிகளை மௌனமாக்குவதாயுள்ள வாதத்திறமை கொண்டவர். மகா ஞானிகளால் அறியக்கூடிய மகா விசேஷம் படைத்தவர். இன்னமும் ஜென்மம் உள்ளவர்களான சமஸ்த துர்வாதிகளை வாக் விலாசத்தால் ஜெயித்தவர். சந்தான சம்பத் பரிசுத்த பக்தி விஜான வாக்தேக சுபாடவாதீன் தத்வா சரீரோத்த சமஸ்த தோஷான் ஹத்வா சனோவியாத் குரு ராகவேந்திரா. சந்தானம் சம்பத் பரிசுத்தமான ஹரிபக்தி விசேஷ ஞான வாக்கு சரீரம் இவைகளின் உண்மை முதலியவைகளை கொடுத்தள்ளி அப்போதைக்கப்போது சரீரத்தில் உண்டாகும் உபாதிகளான எல்லா தோஷங்களையும் தொலைத்து அந்த ஸ்ரீ ராகவேந்திர சத்குரு எங்களை ரட்சிக்கட்டும். யத் பாதோதக சஞ்சய சுரநதி முக்கியாபகாசாதிதா அசங்கியா புண்ணுத்தியம புண்ணிய சங்க விலசத் பிரக்யாத புண்ணியாவக துஸ்தாபத்ரயநாசனோ புவி மகாவந்தியா சுபுத்திர பிரதோ வியங்கஸ்வங்க சம்ருத்திதோ கிரகமகா பாபாபஹஸ்தம் ஸ்ரேயே. யாருடைய பாதோதக ஜலம் கங்கை போன்ற முக்கியமான நதிகளை பெற்றிருக்கும் கணக்கற்றதாய் உள்ள உயர்தரமான புண்ணிய சமூகங்களினின்றும் விளங்கி மகா பிரசித்தமான சுகிருதங்களை தருகின்றதோ, துஷ்டமாயுள்ள ஆத்தியாத்மிகம் ஆதி தெய்வகம் ஆதி பௌதிகமாகிய மூவகை தாபங்களை போக்குகிறதோ, பெரும் மலடிகள் என பிரசித்தமானவர்களுக்கும் இப்புவியில் மகப்பேரை தருகின்றதோ, அங்கஹீனர்களுக்கும் அந்த அழகிய அங்கபுஷ்டியை அளிக்கின்றதோ, பேய் பிசாசு முதலான கிரகங்களையும் பிரம்மஹத்தியாதி மகா பாபங்களையும் நிவர்த்திக்கின்றதோ, அப்பேற்பட்ட மகிமை பொருந்திய பாதமுள்ள அந்த ஸ்ரீ ராகவேந்திர ஸ்ரீ சத்குருவை நான் ஆசிரயிக்கிறேன். யத்பாத கஞ்சரஜசா பரிபூஷிதாங்கா யத்பாத பத்ம மதுபாயுத மானசாயே யத்பாத பத்ம பரிகீர்த்தன ஜீர்ணவாசஸ் தத்தர்சனம் துரித்தகானனதாவபூதம். எந்த ஸ்ரீ ராகவேந்திரின் பாத பங்கஜ தூசிகளால் அவருடைய மிருத்திகையால் நன்கு அலங்கரிக்கப்பட்ட சரீர அவயவம் உள்ளவர்கள் எவர்களோ, எந்த ஸ்ரீ ராகவேந்திரின் பாத பங்கஜங்களில் உள்ள மகிமையாகிய இனிய ரசத்தை பானம் செய்வதில் வண்டு போல் மொய்த்து கிடக்கும் மனமுள்ளவர்கள் எவர்களோ, எந்த ஸ்ரீ ராகவேந்திரரின் பாத பங்கஜங்களின் மகாத்மியத்தை வாயார சொல்லி சொல்லி முதிர்ந்திருக்கும் மொழிகள் உள்ளவர்கள் எவர்களோ, அப்பேற்பட்ட ஸ்ரீ ராகவேந்திர சத்குரின் அடியார்களான மகனீயர்களின் தரிசனம் பாப சமூகமாகிற ஆரண்யத்திற்கு காட்டுத்தீ போலாகும். சர்வதந்திர ஸ்வதந்திரோசௌ ஸ்ரீமத்வ மதவர்தன விஜயேந்திர கராப்ஜோத்த சுதீந்திர வரபுத்திரக ஸ்ரீராகவேந்திரோ யதிராட் குருர்மே சியாத் பயாபக ஞானபக்தி சுபுத்ராயுர் எஸ்ய ஸ்ரீ புண்ணியவர்த்தன. எல்லா துறைகளிலேயும் இவர் சுதந்திர ஞானம் படைத்தவர் மற்றும் இணையற்ற மகா பண்டிதர். ஸ்ரீ மத்வ மதத்தை தமது டிப்பணிகளால் அபிவிருத்திக்கு கொண்டு வந்தவர். ஸ்ரீ விஜயேந்திர குருவின் பாதார வித்தத்தால் உட்பவித்தவர் என்றால் அவரிடம் சந்நியாசம் பெற்ற ஸ்ரீ சுதீந்திர தீர்த்த சுவாமிகளின் அனுகிரகத்தால் ஆசிரமம் பெற்றவர். ஸ்ரீ ராகவேந்திர என பெயர் கொண்ட யதிகளும் ஆவார். அந்த சத்குரு எனக்கு இருக்கும் சம்சார பயத்தை போக்குவாராக. ஞானம் பக்தி சத்புத்திரன் ஆயுள் கீர்த்தி ஐஸ்வர்யம் சுகிருதம் ஆகியவற்றை வளர விடுவாராக. பிரதிவாதி ஜெயஸ்வாந்த பேதசின்ஹா தரோகுரு சர்வ வித்யா பிரவீணோன்யோ ராகவேந்திர ந வித்தியதே. பிரதிவாதிகளை ஜெயிப்பதும் அவர்களின் மனோநிலையை பிளப்பதும் அவருடைய அடையாளமாயிருப்பதை எப்போதும் தரிப்பவரும் சத்குருவானவரும் எல்லா வித்தைகளிலும் நிபுணரானவருமான குருநாதர் ஸ்ரீ ராகவேந்திரரை விட வேறவரும் இல்லை. அபரோட்சீகிருத ஸ்ரீசக சமுபேட்சித பாவஜ அபேட்சித பிரதாத்தான்யோ ராகவேந்திர ந வித்தியதே. ஸ்ரீயக லக்ஷ்மிபதியை தனது ஹிருதயத்தில் பிரத்யட்சமாக்கி கொண்டவரும் காமாதிகளை ஜெயித்தவரும் மனோபீஷ்டங்களை எல்லாம் சீக்கிரமாயும் பூரணமாயும் அளிப்பவருமான குருநாதர் ஸ்ரீ ராகவேந்திரரை விட வேறவரும் இல்லை. தயாதாட்சிண்ய வைராகிய வாக்பாடவ முகாங்கித சாபானுகிரக சக்தோன்யோ ராகவேந்திரா ந வித்தியதே.
தயை, கருணை, தாட்சிணியம், வைராக்கியம், வாக்குவன்மை முதலான குணங்களைக் கொண்டு சுயநலமின்றி எல்லோருடைய கஷ்டங்களையும் நிவர்த்தி செய்பவர், துஷ்டரை திருத்தி அனுகிரகம் செய்பவர், சிஷ்யரை ரட்சிப்பவர், சர்வ வல்லமை படைத்தவர் ஸ்ரீ ராகவேந்திரரன்றி வேறெவரும் இல்லை. பின்குறிப்பு: சாபானுக்கிரக என்கிற பதத்திற்கு துஷ்டர்களை நல்வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்று பொருள் கொள்ள வேண்டும். சாபம் தருதல் என்று பொருள் கொள்ளுதல் கூடாது. அனுக்கிரகம் செய்யும் ஸ்ரீ குருராஜர் ஒருபோதும் சாபம் தருவதில்லை. அஜ்ஞான விஸ்மிருதி பிராந்தி சம்சயா பஸ்மிருதிட்சயா தந்திரா கம்போச கௌண்டே முகாயே சேந்திரியோத்பவா தோஷாஸ்தே நாசமாய் யாந்தி ராகவேந்திர பிரசாததக. அஜ்ஞானம், அறிவின்மை, மறதி, விபரீத ஞானம், சந்தேகம், வலிப்பு, க்ஷயம், குஷ்டம், கை கால்களில் ஓய்ச்சல், உறக்கம், நடுக்கம், திக்கல் போன்ற இந்திரியங்களில் உண்டாகும் தோஷங்கள், உபாதைகள் யாவும் ஸ்ரீ ராகவேந்திரரின் அருட்பிரசாதத்தால் நாசமாகும். எல்லோருக்கும் அவரவர்களின் இந்திரிய குறைகள் அவரவர்களுடைய மனசாட்சிக்கு தெரியும். ஆனால் ஸ்ரீ ராகவேந்திரரின் அருட்பிரசாதம் அக்குறைகளை நாசமாக்கிவிடும் என்கிறார் ஸ்ரீ அப்பனாச்சாரியர். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக இத்தியஷ்டாட்சர மந்திரத்தக ஜபிதாத் பாவிதா நித்யம் இஷ்டார்த்தாசுர் நசம்சயக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக எனும் 8 அட்சரங்களை கொண்டதான மந்திரத்தை பிரதிதினம் தியானம் செய்வதாலும் ஜபிப்பதாலும் அவரவர்கள் இஷ்டப்பட்டதெல்லாம் அவசியம் ஈடேறும் என்பதில் சந்தேகம் இல்லை.